தெரிவு செய்தார்கள் சிலரை. இன்னைக்கு அவர்கள் நேற்று முன்னாள் அங்க நின்று பேசுறான்னு தெரியும். நாங்கள் சிலரை எப்படி எப்படி உருவாக்குறோம். காரணம் என்ன? எங்கள் மீது கொண்ட கோபம், மக்களுக்கு எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இனம், இவையெல்லாம் எங்களை எங்கே கொண்டே தள்ளி விடுகிறது. ஒரு காலத்திலே போராளிகள் கூட்டம் வைத்தால் நாங்கள் முன்னுக்கு போயிருந்த அந்த கருத்துக்களை கேட்ட காலம் இருக்கிறது. ஜோகி என்ன பேசிக் கொண்டிருந்தால் அப்படியே ஜோகி என்ன கண்ணாடியை தட்டி தட்டி விட்டு பேசுற பொழுது அதை கேட்ட 87ஆம் ஆண்டு செந்திரேசா மகளிர் கல்வியில் அவற்றை பேச்சை கேட்கறதுக்கு நின்று கொண்டிருந்த கோடிக்கணக்கான சனங்களை, லட்சக்கணக்கான சனங்களை நான் பார்த்தேன். திரிவண்ண வந்து நின்று பேசினார். பேசுகிறவர் இந்த பேச்சுக்கள் இருக்கிற வெள்ளமே ஒவ்வொரு இடங்களையும் பாலகுமார் என்ன பேசுற பொழுது அவர் என்ன வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொன்றுக்கு பின்னாலே இருந்த சங்கதிகள், செய்திகள். இன்றைக்கு போராளிகளை எழுதி வச்சுட்டு போராளிகளுக்கு யாரோ வகுப்படுகிறார். போராளிகளை வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது போராளிகளுடைய எண்ணங்களையும் அவருடைய லட்சியங்களையும் சரியாக புரிந்திருந்தால் போராளிகளிடமே பொறுப்புகளை கொடுப்போமே. வடக்கு மாகாண சபையை போராளிகளிடம் கொடுப்போமே. எல்லா கட்சிகளுமாக இணைந்து போராளிகள் வடக்கு மாகாண சபையை நடத்தட்டும். நானும் அதுக்காக முன்னுக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன். நான் தாராளமாக கேட்கிறேன். யாரும் அதிலே பதவிகளுக்காக இல்லாமல் முழுக்க முழுக்க போராளிகளாக வடக்கிலும் கிழக்கிலும் நீங்க பாராளுமன்ற அரசியலை செய்யுங்கள், ஊராட்சி மன்ற அரசியலையும் செய்துட்டு போகட்டும். ஆனால் மாகாண சபையை நாங்கள் போராளிகள் கையில கொடுத்து ஒரு தகுந்த போராளிகளை தலைமைத்துவத்துக்கு மாகாண சபை நடத்துவோமே. அதுக்குரிய ஆதரவை நாங்கள் கொடுக்கலாமே. போராளிகளை வைத்து அரசியல் செய்வதல்ல நோக்கம். போராளிகளை வைத்து வாக்கு தேடுவதல்ல. போராளிகளை மீண்டும் இந்த மண்ணின் பங்காளிகளாக, இந்த மண்ணினுடைய தலைவர்களாக என்ன பணியை செய்தார்கள் அவர்களாகவே மாற்றுவோமே. நான் கிளிநொச்சியில நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கிளிநொச்சி மண்ணில் 40 வட்டாரம், கிட்டத்தட்ட நாங்கள் அதுல 13 வட்டாரம் போராளிகள் தான் இருக்கிறார்கள். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைகிறது, இலங்கையில் ஏன் உயர்வு? நாமல் கேள்வி. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்து வரும் நிலையில் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்பது குறித்த முழுமையான விவரங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் இறக்குமதி செலவுகள், வரிகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வீதங்கள் உள்ளிட்ட இறுதி சில்லறை விலை நிர்ணயத்தின் அனைத்து கூறுகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். அரசாங்கம் மானியம் வழங்குவதாக கூறினால் அதனை வெறும் கோஷங்களாக கூறாமல் கணக்குகளுடன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரீட்சைகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களை விளம்பரம் செய்ய முடியாது, பரீட்சை திணைக்களம் அதிரடி அறிவிப்பு. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய தீர்மானத்தின் காரணமாக பரீட்சை முடிவுகள் வெளியான பின்னர் தனியார் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் நிறுவனங்கள் தீவின் முதலாமவர் என்னுடைய மாணவர் என கூறிக்கொள்ளும் விளம்பரங்களுக்கு இனிமேல் இடம் இருக்காது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வீதியில் தாறுமாறான மோட்டார் சைக்கிள் ஓட்டம், 33 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நகரப்புற பகுதி உட்பட புறநகர் பகுதிகளில் இன்று விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஆவணம், காப்புறுதி எதுவுமின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் 2க்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, மிக ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் பொது போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 33 பேருக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதனை ஓட்டிய சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணியில் தொடரும் அகழ்வு பணிகள், இன்றும் புதிய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் 30ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று வரையிலான அகழ்வு பணிகளின் போது 405 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 377 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விலையை குறைக்க முடியாது, உண்மையை கூறிய பிரதமர் ஹரணி. உலக சந்தையில் விலை குறைந்தாலும் உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய சந்தையில் உள்ள எரிபொருள் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதுடன் அதன் சுமையின் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும்
அரசாங்கத்தின் நிவாரணம் காரணமாக அதனை 400 ரூபாய்க்கு வழங்க முடிகின்றது. எனினும் சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்திலேயே விலை குறைப்பின் பலனை மக்களுக்கு வழங்குவோம் என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அப்போ இங்கே அந்த காணிகள் அன்று தெல்லிப்பளையிலே அந்த காணிகளை அவர்கள் அளவீடு செய்வதற்கு சம்மதம் கொடுக்காமட்டதற்கு காரணம் அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட போகிறது என்ற காரணத்தினால். இவ்வாறான ஒரு நிலையிலே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த தையிட்டி காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த பொழுது அவர் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதை தடுப்பதற்காக அவரை அங்கிருந்து அச்சுறுத்தி அல்லது அவமானப்படுத்தி அவரை வெளியே அனுப்பிவிட்டு அங்கே கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய முடிவாக தையிட்டி விகாரை காணிகள் அளவீடு செய்து அதை அளவீடு செய்வதற்குரிய அனுமதி டிசிசியில் எடுக்கப்பட்டதாக காட்டிக்கொள்வதற்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது அவதூறு பரப்புரைகளை முன்வைத்திருந்தார். அதிலும் அதொன்று. அடுத்தது தெல்லிப்பளை வைத்தியசாலை. தெல்லிப்பளையிலே இருக்கக்கூடிய புற்றுநோய் அலகை ஒரு விசேட பிரிவாக மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இணங்கப்பட்டிருந்த ஒரு இடத்திலே இப்பொழுது அவர்கள் அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரும் அவரோடு சேர்ந்து அர்ச்சுனா ராமநாதனும் அந்த வைத்தியசாலையை முழுமையாக மத்திக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக நின்றார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அந்த கருத்தை பிடிவாதமாக அங்கே நிறைவேற்றுவதற்கு முயன்ற பொழுது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதற்கு இணங்க மறுத்த நிலையிலே அவரை வாய் மூட வைத்து இணங்க செய்வதற்கு அல்லது அவர் வெளியேற்றப்பட்டு அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட்டு அல்லது அடிப்பேன் உதைப்பேன் நாயபே என்று பேசி அவரை அச்சுறுத்தி அவரை வெளியேற செய்துவிட்டு அங்கே அந்த டிசிசியிலே தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு ஒரு ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர் முயற்சி செய்திருந்தார். ஆனாலும் அவர் அவ்வளவு அவமானப்படுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்ட போதும் கூட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே தான் வெளியேறினால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான முடிவெடுக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு அவர் அத்தனையையும் சகித்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து அந்த முடிவுக்கு அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இதனால் அவர் கொதித்து போன நிலையிலே தொடர்ந்தும் தலைவரை ஆத்திரப்படுத்தி அவர் ஒரு வன்முறையாளனாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இந்த தேவை என்பது ஸ்ரீலங்கா அரசுக்குத்தான் நின்றிருக்கின்றது. அனுர அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அங்கஜன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெல்லிப்பளை பிரதேச கூட்டத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போதும் கூட இந்த விடயங்கள் பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்களை விவாதிக்க விடாமல் தையிட்டி விடயம் தொடர்பாக பேசப்பட்ட பொழுது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவெடுத்து தெல்லிப்பளை பிரதேச செயலாளருக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து அந்த காணிகள் அளவீடு செய்து மக்களுக்காக ஒப்படைக்கப்படும், அந்த நோக்கத்திற்காக அளவீடு செய்வதற்கு இந்த நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை தாருங்கள் என்று சொல்லி ஒரு டிஎஸ் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை டிசிசி கூட்டம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குழப்பமடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கருத்து சொல்ல விடாமல் தொடர்ச்சியாகவே குழப்பிக் கொண்டிருந்தார். அதுவும் அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதனை சந்திரசேகரன் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்.